அதாவது எம்ஜிஆர் பேசுறதுக்குலாம் அவருக்கு வேணும், யாரா எப்படி பேசணும்னு தெரியும். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் தெய்வமாக எண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இவர் விமர்சனம் செய்தா அரசியல்ல காணாம போயிடுவார். இரண்டாவது, அதிமுக பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே பல பொதுக்கூட்டத்தில் சொல்லிக்கிறேன், ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரு ஜாதியை வச்சிடலாம் யாருமே அரசியல் பண்ணுவது என்பது இயலாத காரியம். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதையும் புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் அவருடைய மறைவுக்கு பிறகு எல்லா கூட்டத்திலும் நான் பேசி வரேன். அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் இங்க இருக்கிறாங்க, எவ்வளவு கட்சி, எவ்வளவு ஜாதி சேர்ந்திருக்காங்க, எவ்வளவு மதத்தை சேர்ந்தவர் எங்க இயக்கத்தில் இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றுமையா நாங்க செயல்படுறோம். சில பேருக்கு பொறுக்கல, எரிச்சல், அவர் நினைத்தது நடக்கல, அதனுடைய வெறுப்பினுடைய வெளிப்பாடுதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கக்கிக் கொண்டிருக்கிறார்.